இது பிடிஆர் அவர்களை தான் கேட்கணும். நான் கேட்டனா இந்த சர்டிபிகேட்லாம் தேவையில்லாம குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிட்டியப்பா அப்படின்னு அவரு சொல்லாம இருக்கணும். அது மட்டும் இல்ல 2 பேரையும் ஒரு தராசுல வச்சு பாருங்க அப்படின்னு வேற சொல்லி இருக்காரு. ஐயோ பாவம், ஏற்கனவே அந்த நிதியமைச்சராக இருந்தவரை கொண்டு போயிட்டு வேற ஒரு மினிஸ்ட்ரிக்கு தள்ளிட்டாங்க. அந்த புரோட்டோகால்ல பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறார் அவர். இவருக்கு ரொம்ப பின்னாடி கட்சிக்கு வந்தவர்கள், இவருக்கு ரொம்ப பின்னாடி அரசியலுக்கே வந்தவர்கள், அவருக்கெல்லாம் இவர் பின்னாடி போயிட்டார். முன்னாடி எப்படி இருந்தவர் பின்னாடி எப்படி ஆயிட்டார்னு நினைக்கும் போது ரொம்பவே கவலையா இருக்குது. இப்ப இவர் வேற ரொம்ப அறிவாளி, அப்படிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் வேற சொல்லிவிட்டாரா. சரி, இது இன்னும் எப்படி சறுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அங்க புயல், மழை, வெள்ளம்னு ஜனங்க கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இவங்க என்னடா கல்யாண ரிசப்ஷன்ல போய் ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இந்த பிறந்த நாள் விழான்னு கேக்கு வெட்டி அட்லீஸ்ட் நீங்க கொண்டாடுங்க. பிறந்த நாளெல்லாம் தள்ளி போட முடியாது. இந்த மழை வந்துச்சு அதனால அடுத்த வாரம் கொண்டாடுறோம்னு சொல்ல முடியாது. ஆனா அதெல்லாம் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால சுத்த விட்டுக்கின்னு பாக்குற ஜனங்க என்ன நினைப்பாங்க, நாங்க இங்க சோத்துக்கே கஷ்டப்பட்டு நிக்கிறோம், ரோட்ல நின்று நிக்கிறோம், நேத்து சோத்தை குத்து நாத்தம் அடிக்கிற சோத்தை குத்து ஏமாத்துறாங்க, இங்க என்னடானா இவங்க கேக்கு வெட்டி நிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? சோ மாற்றம் வரத்தான் செய்யும், அதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா என்ன, அந்த மாற்றம் வருகின்றது அப்படின்றத பெரும்பாலும் பதவியில் இருப்பவர்கள் ரொம்ப லேட்டா தான் ஃபீல் பண்றாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகுதான் அந்த ஃபீலிங்கே வருது